Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோவில் கோதுமை தோசை தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். கோதுமை தோசைனா சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் இது மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க, அதில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன், நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உப்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மாவுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு, இது இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூனெல்லாம் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும். அது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க. இப்போது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறேங்க. நம்ம ஏற்கனவே மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க, அப்போ தான் நமக்கு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவோடு சேர்த்து நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தோசையாக செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருக்கேங்க. தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம மாவு எடுத்து நல்லா தோசையாக ஊற்றிக்கலாம். இவ்வளோ தோசையாக ஊற்றின பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ தோசையை ஊற்றியாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் வெங்காயம்லாம் நல்லா தாளித்து கொட்டி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு நல்ல கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.